உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரில் அனைவருக்கும் மோசஸின் இனிய அன்பான வணக்கங்கள். மாசி மாத பலன்கள் தான் பார்க்க வரோம். அதுக்கு முன்னாடி மாசி மாதம்னா என்னன்னு வச்சுக்கோ. மாசி மாதம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு உகந்தமான மாதம் சொல்லுவோம். ஏன்னா தை மாதம் கர்மங்களை போக்கக்கூடிய மாதம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய கர்மம்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை சீராக்குவது, ஏன்னா பூர்வ புண்ணிய கர்மம் இதை எல்லாத்தையும் சரி செய்வதற்கான காலம் பார்த்திங்கன்னா தை மாதம். மாசி மாதம் என்னென்னாக்கா, ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கணும் இல்லையா, அப்போ அந்த கர்மங்களை நீக்கும் போது தான் வழி பிறக்கும். அந்த வழி என்பது தான் மாசி மாதத்தில் பிறக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் ஆன்மீகத்துக்கு உகந்த ஒரு ஏற்ற மாதம். அதனால தான் இந்த மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி கொண்டாடும். புரியுதுங்களா? மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய விஷயம். ஏன்னா மாசி மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா கும்பத்தில் சூரிய பகவான் இருந்து தன்னுடைய வீட்டையே பார்ப்பார். அப்போ என்னென்னாக்கா ஆத்ம காரியங்கள், அந்த ஆத்ம பலம் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மந்திர உபாசனைகள் பெறுவது, புதிய புதிய கலைகள், நிறைய விஷயம். ஏன்னா இன்றைக்கி நம்ம படிக்கிறது மட்டும்தான் ஒரு விஷயமா இருந்துச்சு. அன்றைக்கி என்னென்னாக்கா போர்க்கலை, மாந்திரிக கலை, இந்த மாதிரி பூஜை விஷயங்கள், யாகங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கலைகளை கற்க ஆரம்பிப்பது பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. அதே போல் புதிய புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வது, குருமார்களோட ஆசீர்வாதங்களை வாங்குவது, மேலும் நிறைய இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்த வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய புண்ணிய ஸ்தலங்களில் போயிட்டு புனித நீர் ஆடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான ஒரு பலனை தரும். எல்லா மாதத்திலும் செய்வதை காட்டிலும் இந்த மாதம் என்பது நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு நாள் குளிப்பது இந்த 12 மாதங்களில் நீங்கள் குளித்த அந்த விஷயத்துக்கான அந்த புண்ணியத்தன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம். அதனால் பார்த்தா குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய அற்புத பலன்களை கொடுக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு, மேஷ ராசிக்காரங்களுக்கு, அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிக அபரிவிதமான நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் தான். இதை தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை இந்த மாசி மாத கிரக நகர்வுகள் அளிக்கப் போகுது என்றதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்கும் போது தான் நம்ம வரும். ஏன்னா இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்களை கொடுக்க தயாராக இருக்குது. எந்தெந்த விஷயத்தில் அற்புதமான பலன்களை கொடுக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிக அற்புதமான பலன்கள் என்பது உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னாக்கா திடீர் பயணங்கள், சினிமாவில் இருக்கவங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய வெளியூர் வெளிநாடு பயணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்ல முடியும். அதே போல் என்னென்னாக்கா மனம் பார்த்திங்கன்னா மனம் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் சாதிக்கிறதுக்கான மனோபலத்தை அதிகரித்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இந்த காலத்தில் உருவாகும். தொழில் மூலமாக எதிர்பார்த்த லாபம் என்பது உண்டு. லாபத்தை அதிகரிக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்குது. மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பெரிய பிரச்சனைன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க, அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுத்த முயற்சிகள், தொழில் ரீதியான முயற்சி இந்த காலகட்டத்தில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிடும். நிறைய பேர் இந்த காலத்தில் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளணும், அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு என்னென்னாக்கா மீடியா துறையில் யூடியூபுக்காக இந்த மாதிரிக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்குமானா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய கௌரவமான விஷயம், கௌரவம், அந்தஸ்து, பதவி, இது எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் இந்த கடந்த காலத்தில் எல்லாமே வாய்ப்புகள் தேடி பார்த்துருப்பீங்க, ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்காது. இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சாத்திய கூறுகளை அதிகரிக்குது. என்ன கொஞ்சம் காசு செலவாகும், அவ்வளோதான். இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா சிறு சிறு விரயங்கள் என்பது உண்டு. ஏன்னா கடந்த காலகட்டத்திலே அது நடந்திருக்கும். நிறைய பேருக்கு வண்டியை பிரச்சனை, வாகனம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனை ஏற்படுத்திருக்கும். சின்ன பிரச்சனை போய் அது பெருசாக பிரச்சனை முடிஞ்சிருக்கும். சில பேருக்கு ஒரு ஸ்க்ரூவை டைட் பண்ண போயிட்டு அந்த விஷயமே உடஞ்சி போயிருக்கும்.
சில பேருக்கு அந்த எலக்ட்ரிக்கல் போர்டு ஷாக்காக இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. வாகனம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா எப்படியும் கடந்த காலங்களில் நிறைய பிரச்சனைகளை மீனராசிக்காரர்கள் சந்திச்சிருப்பாங்க. உடையிறது இல்லை மாற்றுறது ஷார்ட் ஆகிறது இந்த மாதிரியான ஏதோ ஒரு பிரச்சனையின் வழியாக மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை செஞ்சுருப்பேன். இது எப்போ நடந்திருக்குன்னா எங்கேயாவது முக்கியமான விஷயத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகலான்னு இருப்பாங்க. அங்கே ஃபங்க்ஷன் போன இடத்துல நடந்திருக்கும். ஸோ இப்போ அதை எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு வண்டியை சர்வீஸ் விட்டுட்டு இப்போ லாங் டைம் ட்ரிப் போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க. வெளியூர் நீண்ட தூர பயணங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பயணத்தின் வழியாக தண்ட செலவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாயம் உண்டு. நீங்கள் இப்போது இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஆதாயம் உண்டு. நிறைய இடத்துல நீங்கள் கௌரவிக்கப்படுவீங்க. மீனராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் என்ன நிறைய கௌரவ அந்தஸ்துகள் உயர்வதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. சமூகத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு முக்கியமான ஒரு பிரதிநிதியாக சித்தரிக்கப்படுவீங்க. நீங்கள் ஒன்றும் அதுக்காக ஒரு முயற்சி எடுத்துருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த சமூகம் உங்களை மேலே உயர்த்தி பார்த்து அழகுபடுத்திட்டு இருக்கும். அதனால் மீடியா துறையில் இருக்கவும் மிக அபரிவிதமான நற்பலன்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காலகட்டத்தில் படிப்பு சார்ந்த விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக ஏற்படுத்திக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கன்சல்டேஷன் வராங்க. எப்படி வருவாங்கன்னா சின்ன விஷயத்துக்கு ரொம்ப அது என்னவோ ஒரு காலத்தில் ஒரு புக்கை எடுத்துகிட்டு போய் 5 சப்ஜெக்ட் எழுதிட்டு வந்தோம். அதெல்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே நோட்டில் 5 சப்ஜெக்ட் எழுதி தான் வந்தேன். ஆனால் இப்போ என்னென்னாக்கா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 4 நோட் இருக்குது. ஹோம் ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க்கு, ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கல்வி என்பது பணம் கட்டுறது மட்டும் இல்லாமல் மிக அழுத்தமாக மாறிக்கொண்டு வருகிறது. அதனால் அன்றைக்கி படித்தவங்களாம் அறிவில்லையா அப்படின்னாக்கா அறிவு என்பது எல்லோருக்கும் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு ஒரு அழுத்தமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. கம்பேரிசன் இதுக்கு காரணம் கொஞ்சம் பெற்றோர்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பார் அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான், அவன் பார் மேலே போயிட்டான், அவன் போய் கீழே இறங்கிட்டான், அவனை பாரு இவனை பாருன்னு சொல்லி குழந்தைகளை தயவு செய்து எந்த குழந்தையும் யாரிடம் கம்பேரிசன் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சுய ஜாதகம் என்பது இருக்குது, சுய இயக்கம் என்பது இருக்குது, சுய புரிதல் என்பது இருக்குது. ஏனென்றால் அழுத்தமாக கல்வியை கற்கக்கூடிய யாரும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைவதில்லை. என்ன மிஞ்சி போனால் ஒரு ஐடி கம்பெனியில் போய் ஒரு 2 லட்ச ரூபா வாங்கிட்டு இருப்பான். ஆனால் என்ஜாய் பண்ணி படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவரும் ஐடி கம்பெனி ஓனர் ஆகிறான். இதை தான் புரிஞ்சுக்கணும். உங்கள் குழந்தை ஐடி கம்பெனி எம்ப்ளாயாக இருக்கணுமா இல்லை ஐடி கம்பெனி ஓனராக இருக்கணுமான்ட்டு. ஏன்னா கற்றலை என்ஜாய் பண்ணி படிக்கக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி ஆகிடுறான், மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேக்னட் ஆகிடுறான், ஐடி கம்பெனி ஓனராக கூட ஆகிடுவான். ஏன்னா நான் சொல்லுது பொய்யா உண்மையானா உங்கள் கூட படித்த ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வாங்கினவங்களாம் என்னவாக இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களாம் என்னவாக இருக்காங்க நீங்களே யோசிச்சு சுய பரிசோதனை பண்ணி. காலம்தான் மாறி இருக்கு, ஆனால் இயற்கை மாறவில்லை. இந்த புரிதலையும் இது மீன ராசிக்காரங்க மட்டும் இல்லை, பொதுவான ஒரு புரிதல். ஏன்னா நம்ம இன்றைக்கி சமூகமும் சூழலும் நம்மளை ஒரு அழுத்தத்தில் ஹாப்பியாக செய்ய வேண்டிய விஷயத்தையே அழுத்தமாக செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா காலை பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்புறதுலேருந்து அந்த அழுத்தம் பெண்களுக்கு இருக்குது. இந்த அழுத்தத்தோடவே இருக்கும் போது அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக அழுத்தமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை, அந்த அழுத்தம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவுது. அதுக்கப்புறம் முட்டி வலி எல்லா அழுத்தமும் வந்துடுது. அதனால தான் இன்னும் பெண்கள் ரொம்ப உடல்நிலையில் பாதிக்கப்படுகிற. இதுக்கு காரணம் என்னன்னாக்கா சமூகம் கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் தான். ஏன்னா பசங்களை 6 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளப்பணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், ரெடி ஆகணும், அவனுக்கு இந்த டிஃபன் செய்யணும், இந்த டிஃபன் இதை பண்ண அதை பண்ணணும்னு சொல்லி இவங்க ரெடியாகி சாப்பிடக்கூடிய நேரம் 9:30-10 மணிக்கு. அழுத்தத்துக்கான நேரம் அதுதான். இயற்கை அழுத்தத்திற்கான நேரம் என குறிக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா 9 to 11. இந்த நேரத்தில் மனசை ஹாப்பியாக வச்சுக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு அழுத்தமாகிறது.
இது மீன ராசிக்காரர்களுக்கும் இது விஷயம், இது மீன ராசிக்காரர்கள் அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பொதுவாக மீன ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் நம்ம சொல்ல 9 to 11 மனசை ஹாப்பியாக ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய மன அமைதியையும் மன வலிமையும் உருவாக்கி தரும். எவன் ஒருவனுக்கு மன அமைதியும் மனம் வலிமையாக இருக்கோ அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக மாறிவிடுவான். அவன் பணத்தை தேடி அவன் போக தேவையில்லை, பணம் அவனை தேடி வரும். சொத்து சுகம் அந்தஸ்து பேர் புகழெல்லாம் அவர்களை தேடி வரும். அதனால் மீனராசிக்காரங்க இந்த 9 to 11 முடிஞ்ச அளவுக்கு தேவைப்பட்ட தண்ணியை மட்டும் குடிங்க. ஆனால் காலை உணவை 8 மணிக்கெலாம் சாப்பிட்டணும். 9 to 11 காலை உணவுக்கு அப்புறமா தேவைப்பட்ட தண்ணியை மட்டும் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை ஆசைகளையும் கனவுகளையும் அடையிறதுக்கு அந்த ஒரு நேரமே வழிவகுக்கும். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.